வணக்கம் தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? ஸோ, அதுக்குள்ள என்ன விஜய் முதல்வர் ஆயிட்டாரா? அப்படின்னு சொல்லி மதுரையில போஸ்டர்லாம் விட்டுருக்காங்க. அதுவும் 1,10,10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் விஜய் அவர்களை அ வெற்றி பெறச் செய்து முதல்வராக்கிய மதுரை மக்கள் மேற்கு மக்களுக்கு நன்றி அப்படின்லாம் போஸ்டர் அடிச்சு விட்டுருக்காங்க. இது என்னடா இது புது கதையா இருக்குங்கிறீங்களா? அதாவதுங்க, ஆசை இருக்கலாம். அதற்காக பேராசை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. 1,10,000 பேர் ஓட்டு போடுவாங்களா அவருக்கு அப்படிங்கிறதே சந்தேகம். பட் மதுரையில அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு அப்படிங்கிறது ஓகே தான். பட் 1,10,000 ஓட்டு வித்தியாசத்துல அவர் ஜெயிப்பாரா அப்படின்னு கேட்டா, ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா, அது சும்மா நம்ம போற போக்குல அப்படி சொல்லிட முடியாது. பட் விஜய் அவர்களுக்கு ஒரு கிரேஸ் இருக்கு. நான் சொன்ன மாரி 8லேருந்து ஒரு 12% ஓட்டெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதை பற்றி தான் விரிவாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. விஜய் அவர்கள் முதல்வராகிவிட்டதாகவும், அதுவும் 1,10,000 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற வைத்த மக்களுக்கு நன்றின்லாம் போஸ்டர்லாம் ஒட்டுறாங்களப்பா. இது என்னப்பா பெருங்கூத்தா இருக்கே அப்படிங்கிறீங்களா? எப்பவுமே ஆர்வ கோளாறு தான். அதே போல ஒரு சர்வே ஒண்ணு சமீபத்துல வெளியாச்சு. ஒரு 15 நாள் முன்னாடி. 95லேருந்து 105 இடங்கள் விஜய் வெற்றி பெறுவார். 75லேருந்து 85 இடங்கள் திமுக வெற்றி பெறும். 55 65 இடங்கள் அதிமுக வெற்றி பெறும்னு ஒரு போஸ்டர் பார்த்தேன். 5லேருந்து 10 இடங்கள் சீமான் வெற்றி பெறுவார்லாம் ஒரு கருத்து கணிப்பு பார்த்தேன். இதுலயே உங்க இது 5 இடம் சீமான் வெற்றி பெறுவாரா? அவர் ஜெயிக்கிறதே கஷ்டமாச்சுப்பா. எங்க போனாலும் 20,000 ஓட்டு 30,000 ஓட்டுல தோத்துன்னு தானே இருக்காரு சீமான். கடலூர்ல நின்னு பார்த்தாரு, திருவொற்றியூர்ல நின்னு பார்த்தாரு, எல்லா ஊர்லயும் நின்னு பார்த்துட்டாரு அவர் பாவம். அவரால ஒண்ணும் முடியலையேப்பா. அவர் எப்படி வெற்றி பெறுவது சீமான்? ஆனா விஜய்க்கு கண்டிப்பா ஓரளவு ஒரு காம்படிட்டிவான இப்ப மதுரையிலலாம் மக்கள் ஓரளவுக்கு ஓட்டு போடுவாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஏதாவது வில்லேஜ் சைடு நின்னாருன்னா இன்னும் மக்கள் விஜய்க்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது குறிப்பா வட மாவட்டங்கள்ல நின்னார் அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு ஓட்டு, அதுவும் குறிப்பாக வன்னிய இன மக்கள் இளைஞர்கள் பெருவாரியாக அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜயகாந்தை தூக்கி நிறுத்தினவங்களும் அவங்க தான். அதனால அந்த வகையில் அது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தான். அதை பண்றது ஒரு பாசிட்டிவான விஷயமாக கூட இருக்கலாம். ஆனால் விஜயோட அரசியல் களம் அப்படிங்கிறது இந்த பாயாசம், பாசிசம்லாம் பேசினாரு. அதனால திமுகவோடயும் பாஜகவோடய கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னாரு. சமீபத்துல நிர்மல்குமார் அவர்கள் அதிமுகவோடய கூட்டணி கிடையாது. ஏன்னா அவங்க பாஜக கூட்டணிக்கு போயிட்டதுனால அந்த பேச்சுவார்த்தை கிடையாது. விஜய் அவர்கள் தலைமையில தான், அது தாவேகா விஜய் அவர்கள் தலைமையில தான் தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை அமைக்கும் அப்படின்னு நிர்மல்குமார் சொன்னாரு. அதுவே அவருடைய கொள்கையாகவும் மாறி இருக்கிறதுங்க. பட் ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, தாவேகா ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. விஜய் வெற்றி பெறுவார். அவர் ஆதரிக்கின்ற அல்லது அவர் வெளியிடுகின்ற வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு கேட்டா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஒரு வாக்குகள் வாங்குவாங்க. 10,000 ஓட்டு, 20,000 ஓட்டு, 30,000 ஓட்டு வாங்குவாங்க. நான் தொகுதி நான் இல்லைன்னு சொல்ல. அதே போல சீமானை விட அதிகமான வாக்குகளை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சீமானுக்கு அது அடி. ஏன்னா விஜய் கட்சிக்கு வர்றதுனால கண்டிப்பாக ஒரு ஓரிரு சதவீதம் சீமானுக்கு வாக்கு சதவீதம் குறையும். திமுகவுக்கு 2, 3% குறையலாம், 4, 5% கூட குறையலாம். அதிமுகவுக்கு 3, 4% குறையலாம். பாஜகவுக்கு ஓரிரு சதவீதங்கள் குறையலாம். ஸோ இப்படி ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்த்தாலே அந்த 8லேருந்து 12% வந்துடும். மினிமம் திமுக ஒரு 3, அதிமுக ஒரு 3, இதுல பாஜக ஒரு 1, சீமாட்ட ஒரு 2, 1, 2 கூட வச்சுங்க. இது சேர்த்தாலே ஒரு 8, 9% வந்துருது. புது வாக்காளர்கள் அதுல அது ஒரு பெர்சன்டேஜ். ஸோ 9, 10% வந்துடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இவருக்கு விஜய்க்கு. ஆனால் அவர் ஆட்சிக்கு வருகிற அளவுக்கு 2026லயே வெற்றி பெறுவாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. நான் அரசியல் அனுபவத்திலேன்னு சொல்றேன். ஸோ விஜயகாந்தை விட அதே ஓரிரு சதவீதங்கள் அதிகமா வாங்குவார். ஏன்னா விஜயகாந்த் 8% வாங்குறாருன்னு நினைக்கிறேன். இவர் 10% வாங்கலாம், இல்ல 12% வாங்கலாம் மேக்சிமம். பட் அதுக்கு மேல வாக்குகள் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காது அப்படிங்கிறது தான். அதாவதுங்க இப்ப மதுரைக்கு போறாரு, இளைஞர்கள் அவ்வளவு பேர் ஆயிரக்கணக்கானோர் ஓடுறாங்க அப்படின்னா அந்த ஆயிரக்கணக்கானோரோட ஓட்டு கண்டிப்பா வரும்னே வச்சுக்கோங்க. அவர்கள் எத்தனை தொகுதியில இருந்து வந்திருப்பாங்க? ஒரு 4, 5 தொகுதிகள் இருந்து இப்ப மதுரையில இருந்து ஓடி வந்திருப்பாங்க. கொடைக்கானல்ல இருந்து மதுரையில 10 தொகுதி இருக்கு. அங்க இருந்து ஒரு 1000 பேர்னா கூட ஒரு 5,000 பேர் இருந்திருப்பாங்க. அவ்வளவுதான். அந்த 5,000 பேர் ஓட்டு போடுவான்னு வச்சுக்கோங்க. மீதி எங்க போவார் அவரு? பொதுமக்கள் வாக்களிக்க வேண்டும். கட்சி சார்பற்றவர்கள் வாக்களிக்க வேண்டும். சிறுபான்மையினர் வாக்களிக்க வேண்டும். இந்த மாதிரி வாக்குகள்லாம் விஜய்க்கு வருமா? அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. அதே போல இப்ப பாஜக
திமுக எதிர்ப்பு வாக்குகளை பெறுவதற்காக திமுகவை கண்டமேனிக்கு பண்றாங்க. இப்ப இடி கூட ஒரு பிரச்சனையை கொண்டு போய் இப்ப சுப்ரீம் கோர்ட்ல இடிய வார்ன் பண்ணிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஆடுறீங்க. எதிர்க்கட்சி மாநிலங்களை வந்து டார்கெட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல இப்ப விஜயும் திமுகவை எதிர்க்கிறார். அவர் திமுகவை எதிர்ப்பதனால திமுக வாக்குகள் வந்து இப்ப அதிமுக, பாஜக கூட்டணிக்கும் போகும். விஜய்க்கும் வரும், சீமானுக்கு வரும். ஏன்னா சீமான் ஆல்ரெடி சொல்லிட்டாரு நான் தனித்து போட்டியிட போறேன் அப்படின்ட்டாரு. சோ விஜய் வந்து தனித்து போட்டியிட போறாரா இல்ல வேற ஏதாவது சில கட்சிகள் அவருக்கு கூட்டணிக்கு வரப்போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் 234 தொகுதியிலையும் அவருக்கு தனியா போட்டியிடுறாரு அப்படின்னா அதற்கு வேட்பாளர்கள் இருக்காங்களா? இருப்பாங்க. நான் விஜய் கட்சியில கண்டிப்பா இருப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. அவர்கள் வந்து ஒரு ஒரு சரியான போட்டியை ஏற்கனவே இருக்கிற அதிமுகவுக்கோ அல்லது திமுகவுக்கோ இணையாக வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்களா? அதெல்லாம் ஒரு பெரிய கேள்விங்க. அதே போல இப்ப பூத் கமிட்டி அமைக்கிறாங்கிற பேர சொன்னாங்க. அங்க கோயம்புத்தூர் போய் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண பல பேருக்கு பூத் கமிட்டினா என்னன்னே தெரியாது. இளைஞர்கள். அதாவது அனுபவமுள்ள இப்ப அதிமுகல இருக்காங்க, பாஜகல இருக்காங்க, திமுகல இருக்காங்க. சீமான் கிட்டயும் இப்ப பூத் கமிட்டி ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்க. 2, 3 தேர்தல்ல பார்த்துட்டாங்க. பட் விஜய் கிட்ட வர்றவங்க ஒரு சிலர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். பட் எல்லாருமே வேணா கிடையாது. சோ அவர்களுக்கு சரியான ஒரு நீங்க 15,000 பேரை வச்சுக்கிட்டு நான் ஒரு மீட்டிங்ல பேசிட்டேன் அப்படின்னா அவர்கள் பூத் கமிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுவாங்களா? கண்டிப்பா கிடையாது. பூத் கமிட்டி மாநாடு அப்படின்னா அவர்களுக்கு அந்த பேசிக் நாலேஜ் புகட்டப்பட்டிருக்க வேண்டும். விஜய் அங்க 3 நிமிஷம் தான் பேசுறாருங்க. பட் அவங்களுக்கு என்ன ட்ரைனிங் குடுத்தாங்க அப்படிங்கிறதா தெரியாது. ஜெனரலா ஒரு 150 பேர், 200 பேரை வச்சு நீங்க ஒரு கிளாஸ் மாரி எடுத்தீங்கன்னா கூட அது அவங்க புரிஞ்சிருக்கும். பட் 15,000 பேரை வச்சு நீங்க பாட்டு பேசியிருந்தேன் அவன் வேலைய பார்த்துட்டு இருப்பான். அதனால பெருசா நீங்க ப்ரமோட் பண்ண முடியாதுங்க. பட் விஜய் தன்னுடைய கட்சியை வளர்ப்பதற்கு மிகப்பெரிய ஆர்வம் காட்டுகிறார். ஆனால் அவர் இன்னும் மக்களை சந்திக்கலங்கிற ஒரு குறை இருக்கிறது. பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசுறது இல்ல. ஒரே ஒரு தடவ தான் பேசியிருக்காரு. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு தடவ பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசியிருக்காரு. அது நீங்க என்ன பார்க்க வராதீங்க, கூட வராதீங்க அப்படின்னு தான் சொன்னாரே தவிர, அதாவது ரசிகர்களுக்கு எதிராக பேசினார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா, ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது விஜய்க்கு அந்த கிரேஸ் இருக்கு. வயசு இருக்கு. பட் அது வந்து அவர் 2, 3 தேர்தல் சந்தித்தாரேனால் எதிர்க்கட்சி தலைவராக கூட ஆகலாம். அதாவது எந்த ஒரு கட்சியோட தயவுமின்றியே கூட வரலாம். ஆனா அதுக்கு அவர் பொறுமை காக்க வேண்டும். ரசிகர்களை வந்து கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும். மக்களை அடிக்கடி சந்திக்கணும். பத்திரிகையாளர்களை சந்திக்கணும். அது பாஜகல பத்திரிகையாளரை சந்திச்சு தான் வந்தது. மோடி தான் பேச மாட்டேங்கிறாரு பத்திரிகையாளர்கள்ட்ட. அதனால எல்லாரும் அதெல்லாம் பார்த்து நீங்க ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணா தான் ஆட்சிக்கு வர முடியும். மக்களை நீங்க அவ்வளவு சாமானியமா எடுத்துக்காதீங்க. நீங்க ஒருவேளை அ மக்கள் உங்கள வந்து விலக்கிட்டாங்க. மக்கள் வந்து நீங்க அவங்க கிட்ட போகல அப்படின்னா, உங்களை விஜயகாந்த் அவர்கள் மாரி அந்த 8, 10% தாண்டாம வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல போகாது. நீங்கள் எந்த விஜயகாந்த்லாம் நல்ல நெருக்கமா இருந்தார் மக்களோட இத்தனைக்கும். உங்கள மாரி அவர் பயந்து ஓடல. யார பார்த்தாலும் நல்லா பேசுவாரு. ஈவன் அவருக்கு உடல்நலம் சரியில்லாத போது கூட பத்திரிகையாளர்களை சந்திச்சு, அதுல சில அவர் ஒரு மாரி அந்த மனசுல வந்து வேற மாரி ஆ இது பேசும்போது கூட அத கிண்டல் பண்ணி வீடியோ போட்ட கதைலாம் உண்டு. அப்படி இருந்தாலுமே இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் இறந்த பிறகு அவர் அவ்வளவு போற்றி பாராட்டுகிறோம். ஏன்னா, அவர் வந்து மக்களுக்காக அவ்வளவு தொண்டுகள் செஞ்சிருக்காரு. அதுல ஒரு 10% கூட விஜய் செய்யலங்க. ஆனா விஜய்க்கு அந்த கிரேஸ் இருக்கு. விஜயகாந்த விட அதிகமான பெர்சன்டேஜ் ஓட்டெல்லாம் வாங்குவாரு. பட் 234 தொகுதியில நான் படிப்புக்கு வந்து நான் காசு குடுக்குறேன். 3, 3 பேர் கூப்பிட்டு குடுத்துடுறேன். அப்படிங்கிறது வந்து மட்டுமே அவருக்கு உதவுமான்னு கேட்டா கண்டிப்பா உதவாது. இன்னும் நெறைய மக்களை சந்திக்கணும். நான் கருப்பு பூனை படையோட வந்து நான் வந்து நடைப்பயணம் போறேன் அப்படின்னா, அதுவுமே உதவாது மக்களுக்கு. முதல்ல அத புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுகிட்டு அவர் அரசியல் செய்ய வேண்டும். நிச்சயமாக அவருக்கான இடம் தமிழ்நாட்டுல கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க் யூ அண்ட் பை டு எவ்ரிஒன்.